என் மேல் இருக்கிறது. நான் பிறக்கும் போதே வாக்கு தத்தத்தோடு தான் பிறந்தேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த பிள்ளை பாடிச்ச ஷீஸ் ஃப்ரம் இந்து பேக்ரவுண்ட், ஒரு இந்து மார்க்கத்து வந்த ஒரு பொண்ணு. அது இப்படி நிறைய பேர் அப்படி தான். அப்போ யோசித்து பாருங்க, இது எப்படி சாத்தியமாயிற்று? அவருடைய வாக்கு தத்தம் இல்லை என்றால் சாத்தியமே இல்லை. நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன், எப்படி நான் ஊழியக்காரனானேன், எப்படி நான் கர்த்தருடைய வார்த்தை போதிக்கிற ஒரு போதகரானேன். எல்லாம் சொல்லுவாங்க வேத பண்டிதர் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. இது எப்படின்னா த ப்ராமிஸ் ஆஃப் காட். இரண்டாவது அவருடைய மகிமை மேலே இருக்குது. சத்தமாக சொல்லுங்கள், உங்களை நல்லா சொல்லுங்கள், பார்த்தாலே தெரியும் அது ஜெபிக்கிற மூஞ்சா தூங்குகிற மூஞ்சான்னு. கரங்களை உயர்த்தி. சபைக்கு வரவங்ககிட்டலாம் தேவ மகிமை இல்லை, தேவனோடு வாழறவனுக்கு தான் தேவ மகிமை இருக்கும். அப்படியானால் இவனுக்குள்ள தேவ மகிமை இருந்துச்சு. எப்படி கேட்குறீங்களா? காலையிலே சொன்னேன், காலையிலேயே 13ஆம் அதிகாரம் எஸ் அ க்ளோரி ஆஃப் காட். கவனிங்க, 5ஆம் வசனம் 13:5. தேவனுக்கென்று அவன், அப்படியானால் அவன் மேலே ஒரு அபிஷேகம் இருந்துச்சு. நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்து மேலே என்ன அபிஷேகம் இருந்துச்சோ அதே அபிஷேகம் சிம்சோன் மேலே இருந்தது. கரங்களை உயர்த்தி. ஆண்டவர் மேலே என்ன அபிஷேகம் இருந்துச்சோ அதே அபிஷேகம் தான் சிம்சோன் மேலே. தாயின் கருவில் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் யோவான் ஸ்நானகனும் சிம்சோனும். நல்லா கவனிக்கணும், நம்மெல்லாம் வந்து பிறந்த பிறகு அபிஷேகம் பண்ணப்பட்டோம். யோவான் ஸ்நானகனும் சிம்சோனும் தாயின் கருவில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆமேன். ஆனால் அப்படி இப்படியே போடுங்க, அன்காட்லி மேன் யாரோட தான் இருக்கணும்? ஏழ்மை இருக்கலாங்க, வறுமை இருக்கலாம். திரும்ப சொல்கிறேன், யாரோ ஒருத்தர் எனக்கு உதவி செய்கிறார், நல்லது. ஆனால் அதற்காக அவரோடு ஐக்கியம் பாராட்டு நல்லதல்ல. அது உங்களை எங்கே கொண்டு போயிடும்? எங்கே கொண்டு போயிடும் தெரியுமா? எங்கே கொண்டு போயிடும்? 21:16-21 எங்கே கொண்டு போயிடும்? உங்களுக்கு தேவையற்ற இடம், தேவையற்ற வாழ்க்கை, தேவையற்ற மனிதர்கள், தேவையற்ற சிறைச்சாலை. நினைத்து பாருங்கள். நினைத்து இந்த மாதிரி பிள்ளை ஒரு பாட்டு படிச்சு, நினைத்து பார்க்கிறேன் கடந்து வந்த பாதைகளை. யோசித்து பாருங்க. திரும்ப சொல்லுகிறேன், அவர் செய்யாத ஒரு உதவியை, அவர் செய்யாத ஒரு அற்புதத்தை, அவர் செய்யாத என்னை தூக்கி விடுகிற ஒரு தூக்குதலை இந்த உலகத்தில் யாரும் செய்ய முடியாது. He alone can lift me up. சொல்லுங்கள், அவர் தான் என்னை தூக்கி எடுக்க முடியும், அவர் தான் என் வாழ்க்கைக்கு ஒரு விடிவெள்ளி தர முடியும். நல்லா நீங்கள் உதவி செய்வதற்கு பல பேர் இருக்கலாம், ஆனால் நிரந்தர உதவி அவர் தான், நித்திய உதவி அவர் தான், அவர் தான் தீர்க்கமான உதவி. அவங்க உதவி பண்ணலாம், அடுத்து உதவி தேவைப்படும். இவர் உதவி பண்ணார்னா அடுத்த உதவி தேவையேப்படாது. அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா? இப்போ நான் இவர் எனக்கு உதவி பண்ணுறாரு, அடுத்து எனக்கு இன்னொரு உதவி தேவைப்படும், திரும்ப எங்கே தான் போகணும்? அவர்கிட்ட போகணும். ஆனால் அவரிடத்துல வந்து